ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்மஞ்சோறு செய்யலான்னு சொல்லி கம்பு நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்தோடனே கிரைண்டரில் அரைச்சிட்டேன். ஸோ அரைச்ச மாவை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மத்தோட அடித்தண்டு வச்சு தான் நான் வந்து கிண்டினேன். மாவு அரைக்கும் போதே அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் அரைச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் கூழ் வந்து ஊரில் செய்வாங்க. அப்போ வந்து அதில் கொஞ்சம் சாதம் போட்டு செய்வாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் அந்த கம்மஞ்சோறில் வந்து கொஞ்சம் சாதம் போட்டு கிண்டிட்டு இருந்தேன். அதோட காம்பினேஷனுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி வச்சுருந்தேன். மாவு வந்து புளிக்க வச்சு செய்வாங்க கம்மங்கூழுக்கு. களிக்கு வந்து புளிக்க வைக்க மாட்டாங்க. அப்படியே பச்சை மாவே கிண்டிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வீட்டை அரைச்சி விட்ட சாம்பார் அதுதான் செஞ்சேன். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு செஞ்சுட்டு அது காம்பினேஷனுக்கு வந்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ஸ்க்ராம்பிள்டு எக்கு பண்ணி மதியம் லஞ்சு வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. முலாம்பழம் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. அதை வச்சு வந்து சார்பட் பண்ணி வச்சுருந்தேன். ஏற்கனவே ஃப்ரீசரில் செஞ்சு வச்சுட்டேன். இது வந்து எடுத்து பார்க்கறதுக்கு வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு.